सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। Thank you so much. I request Sri A.V.S. Raja to come to the stage and give the mementos to
Pallavi, Charan, Shailaja. It won't take much time, just a formality. இளையராஜா எல்லாம் பாவலர் சகோதரர்கள் பேரில் இருக்கும்போது இப்போது ராஜா கிட்டே கண்டக்ட் பண்ணிட்டுருக்கார். இஸ் அன் அரேஞ்சர், எக்ஸலண்ட் மியூசிஷியன், மிஸ்டர் பிரபாகர். La 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 la. La 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 la. வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியில் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. நீலாத நாடெல்லாம் நான் தேய்ந்த வெள்ளிலா. வான் நிலா நிலா அல்ல வாலிபம் நிலா. மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா. மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா. ஜாடை பெண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. பொன்னிலா பொட்டிலா புன்னகை முட்டிலா அவள் காட்டும் அன்பிலா. இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா. இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா. தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா. வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா. ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா. சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா. சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா. எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலி
எனும் நிலா என் தேவியில் நிலா தேன் நிலா எனும் நிலா என் தேவியில் நிலா நீ இல்லாத நாளிலம் நான் தேய்ந்த வெண்ணிலா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் ஆடலாம். இன்னும் என்னென்ன
மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல் அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல் கவிதைகள் வழங்கு பாரதியை போல் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி. பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே. சம்மதம் என்றேதான் அந்த ஜாடை சொல்லிடுமே, சம்மதம் என்றேதான் அந்த ஜாடை சொல்லிடுமே. வர வேண்டும் நல்ல துணை, தர வேண்டும் வாழ்வுதனை, நிலையாகும் உறவு முறை பெற வேண்டும் இறுதி வரை. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி. புன்னகை அள்ளி வர நடை போடும் பொன்மையிலே, புன்னகை அள்ளி வர நடை போடும் பொன்மையிலே, அன்பெனும் பள்ளியிலே புது மாணவியானவளே, அன்பெனும் பள்ளியிலே புது மாணவியானவளே. விழித்தானே சொல்லித்தரும், மனம் தானே எழுதி வரும், ஒரு நாளில் பழகிவிடும், உடல் தானே துள்ளி விழும். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி. அனுபவம் உண்டானால் இந்த ரகசியம் புரியாதோ. பெண்மையின் சன்னதியில் வந்து பார்த்தால் தெரியாதோ. அலை போலே குழலசைய, சிலை போல நடைபயில, வளையோசை இசை கொடுக்க, வரவேனே இணைந்திருக்க. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலை கொண்டு வரும் திருநாளும் என்று வரும்.
கேள்விக்கென்ன பதில் என் கேள்விக்கென்ன பதில் உன் பார்வைக்கென்ன பொருள் மணமாலைக்கென்ன வழி உன் மௌனம் என்ன மொழி என் கேள்விக்கென்ன பதில் என் கேள்விக்கென்ன பதில் உன் பார்வைக்கென்ன பொருள் மணமாலைக்கென்ன வழி உன் மௌனம் என்ன மொழி பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே சம்மதம் என்றேதான் அந்த ஜாடை சொல்லிடுமே சம்மதம் என்றேதான் அந்த ஜாடை சொல்லிடுமே வர வேண்டும் நல்ல துணை தர வேண்டும் வாழ்வுதனை நிலையாகும் உறவு முறை பெற வேண்டும் இறுதி வரை என் கேள்விக்கென்ன பதில் என் கேள்விக்கென்ன பதில் உன் பார்வைக்கென்ன பொருள் மணமாலைக்கென்ன வழி உன் மௌனம் என்ன மொழி புன்னகை அள்ளி வர நடை போடும் பொன்மையிலே புன்னகை அள்ளி வர நடை போடும் பொன்மையிலே அன்பெனும் பள்ளியிலே புது மாணவியானவளே அன்பெனும் பள்ளியிலே புது மாணவியானவளே விழித்தானே சொல்லித்தரும் மனம் தானே எழுதி வரும் ஒரு நாளில் பழகிவிடும் உடல் தானே துள்ளி விழும் என் கேள்விக்கென்ன பதில் என் கேள்விக்கென்ன பதில் உன் பார்வைக்கென்ன பொருள் மணமாலைக்கென்ன வழி உன் மௌனம் என்ன மொழி அனுபவம் உண்டானால் இந்த ரகசியம் புரியாதோ பெண்மையின் சன்னதியில் வந்து பார்த்தால் தெரியாதோ அலை போலே குழலசைய சிலை போல நடைபயில வளையோசை இசை கொடுக்க வரவேனே இணைந்திருக்க என் கேள்விக்கென்ன பதில் என் கேள்விக்கென்ன பதில் உன் பார்வைக்கென்ன பொருள் மணமாலை கொண்டு வரும் திருநாளும் என்று வரும் சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது வாழ்நாளெல்லாம் வளமானது இவர் வாழ்வுதான் வாழ்வென்பது சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது தீபத்தில் ஒன்று கற்பூரம் ஒன்று எரிகின்றதிங்கே ஒன்றாக நின்று தீபத்தில் ஒன்று கற்பூரம் ஒன்று எரிகின்றதிங்கே ஒன்றாக நின்று எல்லாமும் கோயில் எல்லாமும் தீபம் எரிகின்ற தீபம் சிலர் கண்ட லாபம்
சிலர் செய்த பாவம். நாயகன் நாயகி பாவம் காண்பது கோவிலில் காண்கின்ற காட்சி. நான் அதை கண்டேன், வேறெதை சொல்வேன், தடுக்கின்றதே மனசாட்சி. சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது. வீட்டுக்கு வீடு தாகங்கள் உண்டு, வாழ்கின்ற வாழ்வில் ராகங்கள் உண்டு. ஆனந்த ராகம் பாடுங்கள் இன்று, ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று. ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று. இருவரின் கண்களை சந்திக்க வைப்பது இறைவனின் நாடக லீலை. இடையினில் வருகின்ற நன்மையும் தீமையும் மனிதர்கள் செய்கின்ற வேலை. என்றும் வயதாவதில்லை, உரிமைக்கு என்றும் பிரிவென்பதில்லை. உரிமைக்கு என்றும் பிரிவென்பதில்லை. வானத்து சந்திரன் அங்கிருந்தால் தான் இத்தனை காவியம் உண்டு. வாழ்கின்ற வாழ்வினில் அன்பிருந்தால் தான் வெள்ளி விழாக்களும் உண்டு. சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது. வாழ்நாளெல்லாம் வளமானது, இவர் வாழ்வதால் வாழ்வென்பது. என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆலவட்டம் போட வந்தது. என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆலவட்டம் போட வந்தது. என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆலவட்டம் போட வந்தது. ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றது. ஆஹா, ஏழை பக்கம் சாடுகின்றது. உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ. உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ. உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோ. ஆஹா, மாபெரும் தவறல்லவோ. என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆலவட்டம் போட வந்ததோ. ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றது. பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்த?
ஓட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தா? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆலவட்டம் போட வந்தது, ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றது. உங்க பவளமும் வைரமும் பயன்படுமா? பாலோடு பச்சரிசி படியளக்கும் இந்த பண்பான மக்களிடம் அலட்சியமா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? நித்தம் குளித்தாலும் பட்டு மெத்தையில பூதிரித்து படுத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்து விடும். ஏழை அவசியம் அப்போது புரிந்து விடும். ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆலவட்டம் போட வந்தது, ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றது. ஆஹா ஏழை பக்கம் சாடுகின்றது. ஆற்றங்கரை சோலை அமைதியான மாலை. காற்று வரும் வேளை கண்மூடி கிடந்தேன். பார்த்த ஒரு காளை பக்கத்தில் அமர்ந்தான். பயந்தேனா நானும் பரிவோடு பார்த்தேன். என்னை மன்னிக்க வேண்டும் கன்னியரே, அந்த மயக்கத்தின் பொருள் என்ன? அவன் சொன்னது போலே நான் நடந்தேன், அந்த தோல்வியின் சுகம் என்ன? மெல்ல என்னை அணைத்தான், மேலாக பிடித்தான். கல்லா நான் மறுக்க, கனியானேன் சுமைக்க. அது ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா, நடந்ததை எல்லாம் உங்களிடம் சொல்ல. அந்த ஓடமும் நதியும் போக போக தூங்கிவிட்டேன் மெல்ல. என்னை மன்னிக்க வேண்டும் கன்னியரே, அந்த மயக்கத்தின் பொருள் என்ன? அவன் சொன்னது போலே நான் நடந்தேன், அந்த தோல்வியின் சுகம் என்ன?
எத்தனையோ அற்புதங்கள். கண்ணை விழித்தேன் நான், காதலனை காணவில்லை. அழுவேனா இல்லை சிரிப்பேனா அதை நான் தானே கேட்டேன். அந்த அனுபவம் ஒன்றே போதும் போதும், அவனுக்கென்றே வாழ்வேன். என்னை மன்னிக்க வேண்டும் கண்ணியரே, அந்த மயக்கத்தின் பொருள் என்ன? அவன் சொன்னது போலே நான் நடந்தேன், அந்த தோல்வியின் சுகம் என்ன? மதுக்கிண்ணம் மாறினால் மதுவின் சுவை மாறுமா? புது பொன்னை சூடினால் புதிய சுகம் தோன்றுமா? அவன் மீட்டிய வீணையை மறுபடி மீட்ட வருவான் எவ்விடமே. இந்த கூட்டத்தில் அவனை பார்க்க நேர்ந்தால், கூட்டத்தில் அவனை பார்க்க நேர்ந்தால் கூறுங்கள் என்னிடமே. என்னை மன்னிக்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும். முத்துமணி கண்ணனுக்கு என்ன நினைப்பு? முத்துமணி கண்ணனுக்கு என்ன நினைப்பு? முல்லை மொட்டு போல் வந்ததென்ன சிரிப்பு? 10 விரல் நாடகத்தில் என்ன நடிப்பு? 10
இப்படி சிலர் கேட்கிறார்கள். அவர் எங்கே எங்கே என்று சிலர் தேடுகிறார்கள். அவர் எங்கே இருப்பார்? ஒரு குழந்தை எங்கே இருக்கும்? யார் ஆசையோடு அழைக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கும். எந்த நெஞ்சத்தில் ஒரு வஞ்சமும் இல்லையோ அங்கே இறைவன் இருப்பான். பாறையை தோண்டினால் தண்ணீர் வராது. சகதியை எவ்வளவுதான் சலித்தாலும் சந்தனம் வராது. நாடுகின்ற மனத்தோடு நாடுங்கள், தேடுகின்ற குணத்தோடு தேடுங்கள். அவன் கல்லாகவும் காணப்படுவான், மானிட வடிவத்திலும் ஓடி வருவான். ஓம் என்று சொன்னவர்க்கு நாம் என்று வருவான். உருகி கிடப்பவர்க்கு அருகினில் இருப்பான். உருகி கிடப்பவர்க்கு அருகினில் இருப்பான். கால் தொட்டு நின்றவர்க்கு கைகளில் தருவான். கணக்கற்ற நன்மைகளை அவர் பக்கம் இடுவார். அவனை நினைத்து நெற்றியில் விபூதி பூசு. விபூதியா? அது வெறும் சாம்பல். அதை எதற்கு நெற்றியில் பூசுவது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், ஐயா, இச்சாம்பல் எப்படி இருக்கிறதோ அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆகப் போகிறது. அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆகப் போகிறது. தினசரி இந்த சாம்பலை பார்த்து இப்படித்தான் நமது உடம்பும் ஆகப் போகிறது என்று நினைத்தால் சாகப் போகின்ற உடம்பு தவறு செய்யக்கூடாது என்று தோன்றும். ஒழுங்காக வாழச் சொல்லும். ஊரை கெடுக்கின்ற எண்ணமும் வராது. நெற்றியில் ஏன் திலகம் இடுகிறோம் தெரியுமா? அப்பன் பரமனுக்கு இருப்பது 3 கண்கள், பிறந்த மனிதனுக்கு இருப்பது 2 கண்கள். அந்த 3வது ஞானக்கண் தான் மனிதர்களாலே நெற்றியில் வைக்கப்படுகிறது. நெற்றியில் நீ எப்போது திலகமிடுகிறாயோ அப்போதே உன் ஞானக்கண் திறக்கப்படுகிறது. சித்தத்தை நீராட்டும் திருநீர் ஞானம் திலகத்தில் வந்துவிடும் பலவாறு. சித்தத்தை நீராட்டும் திருநீர் ஞானம் திலகத்தில் வந்துவிடும் பலவாறு. சத்திய சைவம் சொன்ன வரலாறு இதை தற்குறியும் அறிவான் வருவாறு. இதை தற்குறியும் அறிவான் வருவாறு. 4 விரல் படிய நீரை அணிந்து அதன் நடுவில் செஞ்சூரியன் போல் குங்குமம் இட்டு. 4 விரல் படிய நீரை அணிந்து அதன் நடுவில் செஞ்சூரியன் போல் குங்குமம் இட்டு. மேனி முழுவதிலும் சந்தனம் இட்டு அந்த மீப்பொருள் கண்டு கொள்வீர் ஐயத்தை விட்டு. யமனுக்கு ஏன் எருமக்கடா வாகனமாக வாய்த்தது தெரியுமா? யமன் உயிர்களை பறிப்பவன். அவன் வேகமாக வரக்கூடாது. வேகமாக வந்தால் ஏராளமான உயிர்களை சீக்கிரமாக கொண்டு போய்விடுவான். அதனால் தான் ஆடி அசைந்து தள்ளாடி வரும் எருமைக்கடா அவனுக்கு வாகனமாக அமைந்தது. கண்டனம் கண்ணனம் காத்தல் கடவுள்கள் தங்கள் பக்தனுக்கு ஆபத்து என்றால் அவர்கள் பறந்தோடி வர வேண்டும். அதனால் தான் பறக்கும் மயில் கண்டனுக்கு, பறக்கும் கருடன் கண்ணனுக்கு. இந்து மார்க்கத்தில் காரணமில்லாத காரியமே இல்லை. இந்து மார்க்கத்தில் காரணமில்லாத காரியமே இல்லை. கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். இதயத்தை கொடுங்கள் பதப்படுத்தும் இந்த ஈகத்திலும் பரத்திலும் சுகப்படுத்தும். இதயத்தை கொடுங்கள் பதப்படுத்தும் இந்த ஈகத்திலும் பரத்திலும் சுகப்படுத்தும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். குழந்தையின் வடிவிலும் கூட வரும். அது கோயில் விட்டே உங்கள் வீடு வரும். குழந்தையின் வடிவிலும் கூட வரும். அது கோயில் விட்டே உங்கள் வீடு வரும். இழந்தவை அனைத்தையும் திரும்ப தரும். உங்கள் இதயத்தில் ஆனந்த அரும்பு விடும். நம்பிக்கை அதுதான் ஒரு பக்தனுக்கு முக்கியமானது. தாயை நம்புகிறவன் தான்
தந்தையை அப்பா என்று அழைக்கலாம். தெய்வத்தை நம்புகிறவன் தான் துன்பத்தை வெல்லலாம். மருத்துவர்கள் சோதித்தும் மரணம் வருகிறது ஒருவனுக்கு. மருத்துவரை பாராமலேயே 100 வயது வாழ்கிறான் ஒருவன். காரணம் என்ன? எந்த மருத்துவனையும் விட கந்த மருத்துவன் நோய் தீர்ப்பவன். கந்த மருத்துவன் எந்த தாய்க்கும் அவன் தான் பிள்ளை. எங்கிருக்கின்றேன் என்று தேடுகின்றாள் அன்னை, இங்கிருக்கின்றான் மகன் பாடுகின்றான். எங்கிருக்கின்றேன் என்று தேடுகின்றாள் அன்னை, இங்கிருக்கின்றான் மகள் பாடுகின்றான். வந்திருக்கின்றான் இந்த சந்நிதியிலே, அவன் வாழ வைக்கின்றான் மனதை நிம்மதியிலே. தாயே உன் பிள்ளை முகம் பார்க்கவில்லையா? இவன் தன்னெஞ்சில் ஓர்குடம் பால் பார்க்கவில்லையா? தாயே உன் பிள்ளை முகம் பார்க்கவில்லையா? இவன் தன்னெஞ்சில் ஓர்குடம் பால் பார்க்கவில்லையா? வாயார பேரை சொல்லி கூவவில்லையா? இந்த வண்ண